யமனி ஆத்தங்கரைக்கு சாந்தனு வேட்டைக்கு போகிறார். அங்கே ஆத்தங்கரையில் சத்யவதின்னு ஒரு மீனவ பொண்ணு, அழகான பொண்ணு படகு ஓட்டிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு ஆசை வந்துடுச்சு. அம்மா நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, இது நான் முடிவு பண்ண முடியாதுங்க, எங்கள் அப்பா மீனவராஜா தான் முடிவு பண்ணோம்னா. நேராக மீனவராஜாக்கிட்ட போனான். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு ஒன்று ஆட்சி பண்ணிக்கல, ஆனால் என் பொண்ணுக்கு பிறக்கிற பையன் நாட்டை ஆளுவான்னு சொல்லுங்கள், அப்போ கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னா. ஏற்கனவே இளவரச தேவவர்தன் இருக்காரே அப்பான்னா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சொன்ன உடனே ராஜா கோச்சிட்டு போயிட்டார். போனாலும் அந்த பொண்ணை இவரால் மறக்க முடியல. தினமும் காலையில் 6 மணிக்கு போவார். தூரத்தில் மரத்துக்கு முன்னாடி நின்று ஆத்தங்க இருக்கிற பொண்ணை பார்த்துட்டே இருப்பார். பொழுது சாயை திரும்பி வந்துடுவார். இப்படியே பல நாள் ஓடிட்டு இருக்குது. தேவங்கிறது ஒரு நாள் தேரோட்டி பார்த்து கேட்குறான், இல்லையா எங்கள் அப்பா காலையில் போகிறாரு, சாயங்காலம் 6 மணிக்கு சோர்ந்து போயிடுறாரு, என்ன விஷயம்னா? இல்லை சத்தியவதினு ஒரு மீனவ பொண்ணு, அந்த பொண்ணு மேலே அவங்க அப்பா ஆசைப்படுறாரு அப்படின்னா. கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அது ஏதோ சிக்கல் இருக்கு போகிறேங்கண்ணா. நான் பேசுகிறேன்னு பையன் போனான். என்னையா மீனவராஜா பிரச்சனைண்ணா? ஒன்றும் இல்லை, என் பொண்ணுக்கு பிறக்கிற பையன் நாட்டை ஆளுவான்னு சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், உங்கள் அப்பா கோச்சிட்டு போயிட்டான்னா. இப்போ நான் சொல்கிறேன், உன் பொண்ணுக்கு பிறக்கிற பையன் நாட்டை ஆளுவானா? அதை சொல்ல, நீ யார்? நான் இளவரசன், எனக்கு பாதி பவர் இருக்குது. இப்போ நீ இளவரசனாக இருக்கிறேன், நான் பெருசாக ராஜாவானா பிரச்சனை வருமே. ஓஹோ அப்படியா, அப்போ நான் பதவி சுகரை திறக்கிறேன். நீ பெருசாக கல்யாணம் பண்ணால் உனக்கு ஒரு பையன் பிறப்பான்ல, அவன் மூலமாக வாரிசு பிரச்சனை வருமே. ஓ அப்படி சுகம் இருக்கா? சரி, இல்லற சுகம் திறக்கிறேன், பதவி சுகமும் திறக்கிறேன், இல்லற சுகம் திறக்கிறேன். இப்போது கல்யாணம் தரையானா? இந்த 2 வார்த்தை சொன்னே பீஷ்மான்னு ஆசிரியரில் ஒரு வாழ்த்து வந்துச்சு. என்னையா இப்போது உன் பொண்ணை கூட்டிகிட்டு போகலாமான்னு சந்தோஷமாக கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு வர்றாங்க. அஸ்தினாபுரத்துக்கு எல்லைக்கிட்ட வரும்போது ஒரு ராத்திரி நேரம் சத்தியவதி பீஷ்மரை பார்த்து, ராஜா கொஞ்சம் தேரை நிறுத்துப்பா அப்படின்னா. என்னம்மா அப்படின்னா, உன் பாதத்தை என் கண்ணீரால் கழுவி கும்பிடணுன்னு தோணுதுரா அப்படின்னா. பையன் சொன்னான், எப்போ எங்கள் அம்மாவுக்குன்னு பொண்ணு பார்க்க வந்தனோ அப்போவே நீங்கள் அம்மா ஆகிட்டீங்க. அம்மா காலில் புள்ள விழுகலாமே தவிர புள்ள காலில் அம்மா விழுந்தா பெரும்பாவம் அப்படின்னு. இப்போ கால் விழுந்தான். எடுத்தா தாரதாரையாக கண்ணீர் போச்சு. மகனே பீஷ்மா, இன்றும் சரி என்றும் சரி இந்த மண்ணிலே உன்னை போல் ஒரு பிள்ளை பிறக்க மாட்டான்னு சொன்னான். இன்று வரை பீஷ்மரை போல் ஒரு பிள்ளை பிறக்கவில்லை. கூட்டிகிட்டு வந்தான். அரண்மனை வாசலில் சத்தியவதி விட்டுட்டு நேராக உள்ளே போனான். உள்ளே போய் அப்பாட்ட பொண்ணு வந்திருக்குன்னா பார்த்தாரு. பயங்கர ஷாக் அவருக்கு. படகுத்துறையில் இருக்கிற பொண்ணு இங்கே வந்திருக்குதே அப்படின்னா. சத்தியவதி